திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்போ கனமழையினால நெற்பயிர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? மழை குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல நேற்று மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது பெய்து வந்தது. கடந்த சில நாட்களாக பார்க்கும்பொழுது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பம் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில இன்று 2வது நாளாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நன்னிலத்தை சுற்றியுள்ள கங்கலாஞ்சேரி, எட்டியலூர், அதே போல நீலக்குடி, வண்டாம்பாளையம், திருவாரூர், மாங்குடி, வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது கோடை பயிர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள உளுந்து, பருத்தி உள்ளிட்ட சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை பருத்தி மற்றும் உளுந்து பயிர் சாகுபடியில் ஈடுபட்டு அப்பொழுது பெய்த மழையின் காரணமாக அந்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது 3வது முறையாக பருத்தி பயிர்களை சாகுபடி செய்திருக்கிறார்கள் விவசாயிகள். தொடர்ந்து 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பருத்தி பயிர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் மழை நீரை தேங்க விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி ராஜசேகர், விவரங்களை வழங்கியமைக்காக. திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ராமனிடம் கேட்கலாம். ராமன், இப்ப பரவலான மழை பொழிவு பார்க்க முடிகிறது. மழையினால எந்த அளவிற்கு அந்த பகுதிகளில் பயிர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா? காயத்ரி, வணக்கம். அதாவது காலை முதல் திருச்சி மாநகரம் முழுவதும் பரவலான மழை பெய்து இருண்ட காணப்படுகிறது இந்த பகுதி முழுவதும். அதனால் வாகனத்தில் செல்லக்கூடிய அனைவரும் முகப்பு விளக்கு போட்டு செல்லும் நிலையில் தான் உள்ளது. அதே போல கடந்த காலம் முழுவதும் வெப்பத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது மழையானது பரவலாக பெய்து வருவதால் தற்போது வெப்பத்தை குறைத்ததாக இப்பகுதியில் உள்ள திருச்சி மாநகரம் மற்றும் கருமலை மற்றும் ஸ்ரீரங்கம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழை சுற்றி பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நன்றி ராமன், விவரங்களை வழங்கியமைக்காக.